ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அத்தியாயம் 15 தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் தொடர்கிறது. இதன் பிறகு பிரசாந்தி நிலையத்தில் நடைபெற்ற சத்யசாயி நிறுவனங்களில் அகில உலக மாநாட்டின் போது சுவாமி காருண்யானந்தா பேசினார். அப்போது சுவாமி மேடையில் அமர்ந்திருந்தார். காருண்யானந்தா அப்போது மேற்கூறிய சம்பவத்தை குறிப்பிட்ட போது அதிசயம் நிறைந்த சலசலப்பு ஏற்பட்டது. அதற்கு பின் கூறிய அருளுரையில் ஸ்ரீ சத்யசாயி பாபா தெளிவுபடுத்தி கூறினார். இரு பறவைகள் ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கின்றன. ஒன்று அந்த மரத்தின் பழத்தை உண்கிறது, மற்றது அதை சாட்சியாக வெறுமே பார்க்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு உபநிடத்தில் கூறப்படுகிறது. அதன் உட்பொருள் இதுதான்: மரம்தான் இந்த உடல். உலகிலான சுக துக்கங்கள் பழங்களாகும். உணவை உண்பது ஜீவாத்மா, சாட்சியாக இருப்பது பரமாத்மா. இரண்டு பறவைகள் வேறு வேறு தனித்தன்மைகளாக ஐடென்டிட்டிஸ் காணப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அவை ஒன்றே. பரமாத்மாவின் நிழலே மனிதனின் ஜீவாத்மா. பாபா கூறியவாறு, பரமாத்மாவின் நிழல் ரூபமே ஜீவாத்மா. அவ்வாறு இருப்பதால் சுக துக்கங்களை அனுபவிப்பது ஜீவாத்மாவின் தன்மை, தலையெழுத்து. அவை பரமாத்மாவை தொடுவதில்லை. பரமாத்மா வெறும் சாட்சி. பகவான் பாபாவின் இந்த சொற்கள் மரத்தில் இருக்கும் இரு பறவைகள் பற்றிய அழகிய உருவ கதையின் உட்பொருளை விரித்து கூறுகின்றன. கருணைக்கடல். பல வினைகளின் பயனாக நல்லதோ கெட்டதோ இந்த வாழ்க்கையில் நிகழும் என்பது உண்மையானாலும் அதற்கு மேலாக பகவான் கருணை, தயை இவற்றை அருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டால் அத்தகைய பிரியத்துக்கு எல்லை ஏதுமில்லை. அத்தகைய அருள் உடனுக்குடன் நிகழ்வது. ஆதலால் அதற்கு காரணம் தேடுவதில் பயன் ஒன்றும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் 1996 வருடம் ஜூலை 4 அன்று கூறியதை தெரிந்து கொள்வது பயனுள்ளது. இது இதயத்துக்கு இதம் தரும் கதை. கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரின் இதயமும் இதை கேட்டதும் இளகியது. சுவாமி இவ்வாறு கூறினார். முதலாவதாக இங்கு பேசிய மாணவன் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவிலிருந்து வருகிறான். அவனது இளைய சகோதரரும் இங்கு தொடக்கப்பள்ளியில் படிக்கிறான். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் பிருந்தாவனத்தில் இருந்தபோது இவர்களின் தாயார் இமாச்சல பிரதேசத்திலிருந்து இங்கு வரை ஸ்ட்ரெச்சரிலேயே கூட்டிக் கொண்டு வரப்பட்டாள். நான் குழந்தைகளை கைகளால் அரவணைத்து இழுத்து சேர்த்து கொண்டேன். அவர்கள் தாயிடம் நான் கூறினேன், இவர்கள் எனது குழந்தைகள். இப்போதிலிருந்து நீங்கள் இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவளும் சுவாமிக்கு வாக்குறுதி கொடுத்தாள். சாயி மாதா, நான் எனது மகன்களை உங்கள் வசம் ஒப்படைக்கிறேன் என்று கூறினாள். அந்த குழந்தைகளை நான் கூட்டிக் கொண்டு வந்து தொடக்கப்பள்ளியில் பிரைமரி ஸ்கூல் சேர்த்தேன். அந்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. அவர்கள் தாய் காலமாகிவிட்டாள். அவர்கள் தந்தை அபூர்வமாகத்தான் வருகிறார். ஒவ்வொருவரும் சுவாமியின் பராமரிப்புக்கு அவர்களை விட்டு விடுவார்கள். சுவாமி தான் அவர்களை கவனித்துக் கொள்கிறார். இதுதான் சரணாகதி எனப்படுவது. இந்த பையன்களை காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் உடல் நலத்தை விவாரிக்கிறேன். அவர்கள் ஒரு கணங்கூட தங்கள் தாயினை இழந்த துன்பத்தை அனுபவிக்கவில்லை. ஒரு நாள் ஹாஸ்டலில் பெண் வார்டன் இளையவனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்து அவன் அம்மாவுக்காக ஏங்கி அழுகிறான் என்றும் அவளை நினைத்து அழுது கொண்டு
சாப்பிடாமல் இருக்கிறான் என்றும் கூறினார். அப்போது அவனுக்கு வயது 5. முதல் வகுப்பில் படித்து கொண்டிருந்தான். நான் அவனை பேட்டி அறைக்கு கூட்டிச் சென்று மோதிரத்தை வரவழைத்து அவன் விரலில் போட்டு எதையோ பேசி அவனை போக்கு காட்டி சிரிக்க வைத்தேன். அவனும் துக்கத்தை மறந்து முகமலர்ச்சி பெற்றான். அன்றிலிருந்து அவன் புன்னகை புரிந்து கொண்டும் சிரித்து கொண்டும் தான் இருக்கிறான். குழந்தைகளின் இதயங்கள் தூய்மையானவை, பளிங்கு போல் இருப்பவை. நாம் நேசிக்கும் குழந்தைகளுக்கு நாம் தரும் அன்பு எத்தகைய தைரியத்தையும் வலிமையினையும் தருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த குழந்தைகள் வேறு எங்காவது இந்த அளவு திருப்தியுடனும் முக மலர்ச்சியுடனும் இருப்பார்களா? அவர்கள் சுவாமியுடன் இருப்பதால் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்து இருக்கிறார்கள். சுவாமியின் அன்பு ஒரு தாயின் அன்பு மட்டுமல்ல, 1000 தாய்மார்களின் அன்புக்குச் சமம். நான் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் நேராக கவனித்துக் கொள்கிறேன். இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மனதில் அரிப்பை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். சுவாமி என்னை பார்க்கவில்லை, என்னுடன் பேசவில்லை. கணக்கற்ற பொறுப்புகளை நான் சுமந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளையும் நான் கவனித்து கொள்ளவும் விசாரித்து அறியவும் நேரம் வகுத்து கொள்கிறேன். சிறிது நேரம் முன்னால் ஒரு பையன் பேசியதை நீங்கள் கேட்டீர்கள். நான் ஒரு தாயின் அன்பை தான் இழந்தேன், ஆனால் 1000 தாய்மார்களின் அன்பை நான் அடைய பெற்றேன். ஆகவே நான் அவன் பேச்சை தொடங்குவதற்கு முன் சுவாமியை சாயமாதா என்று அழைத்தான். இத்தகைய தீவிரமான நேர்மையான நம்பிக்கைதான் அவர்களை காப்பாற்றி அவர்கள் வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை பெறுவதற்கு அருளாசி தருகிறது. நாமஸ்மரணமும் ரூப தியானமும். 8 வருடங்களாக பிரசாந்தி நிலையத்தில் ஒரு வெளிநாட்டு பக்தர் தன் கால்களின் பயனை இழந்ததால் சக்கர நாற்காலியிலேயே கிடந்தார். இருந்தாலும் அந்த மனிதரின் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த இடர்பாடு வருவதற்கு முன்னர் அவர் உடல் பயிற்சி செய்து கொண்டு விளையாட்டு போட்டிகளிலும் பந்தயங்களிலும் பங்கெடுத்து கொள்வதுண்டு. ஆனால் விதி பயனின் விளைவாக சக்கர நாற்காலியினை நம்பியிருக்கும் துர்பாக்கிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஒரு சமயம் அவரது சொந்த நாட்டிலிருந்து பல விசிட்டர்கள் இங்கு வந்து தரிசன ஹாலில் கூடியிருந்தனர். அவர்கள் எல்லோரையும் சுவாமி பேட்டி அறைக்கு அழைத்தார். கால் ஊனமானவர் சக்கர நாற்காலியில் உழன்று கொண்டிருந்தாலும் வேறிடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து அவர் உள்ளே செல்ல முடியவில்லை. அவர்கள் அனைவரும் பேட்டி அறைக்கு உள்ளே சென்றனர். அவரும் அதே நாட்டிலிருந்து வந்தவர்தான். சுவாமி அவரையும் கூப்பிட்டிருக்க வேண்டும். சுவாமி அவரை கடந்து மேலே சிறிது தூரம் சென்றார். திடீரென்று அவர் திரும்பி வந்து கூறினார், ஓ, நீயும் உள்ளே போ. அவர் பரவசமடைந்து நாற்காலியை உரிய பக்கத்தில் திருப்பினார். கருணை மிகுந்த பகவான் உத்தரவிட்டார், அவ்வாறல்ல, எழுந்திருந்து நடந்து செல். அந்த மனிதர் அதிர்ச்சி அடைந்தார். இருந்தாலும் அவர் செல்வதை நிறுத்தி கொண்டு தன்னுடைய நாற்காலியை விட்டு எழுந்திருக்க முயற்சி செய்தார். மிகுந்த துன்பத்துடன் தன்னை விடுவித்து கொண்டு சிறிது தடுமாறினார். பிறகு தன்னை சமாளித்து கொண்டார். திடீரென்று தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் கண்ணீர் பெருக்கினார். கேவலுடன் கூடிய அழுகையை நிறுத்திக்கொள்ள இயலாமல் அவர் சுவாமியின் கமல மலர் பாதங்களில் வீழ்ந்தார். 8 வருடங்களில் செய்த நாமஸ்மரணை, அனுபவித்த துன்பங்கள் இவற்றின் முடிவில் வாழ்க்கை அற்புதமாக நிறைவடைந்தது. தண்டனையிலிருந்து விடுதலை. சுவாமி ஒரு சமயத்தில் கூறினார், முந்தைய பிறவிகளில் நீங்கள் செய்த கெட்ட செயல்களுக்கு நீங்கள் இந்த பிறவியில் துன்பப்பட வேண்டும் என்றும் கடவுளின் எத்தகைய கருணையும்
அதிலிருந்து உங்களை விடுவிக்க இயலாது என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முந்தைய கர்ம வினைகளின் பயன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதில்லை என்று நான் வாக்களிக்கிறேன். ஆகவேதான் அவர் சர்வ பாபாஷராய நமக என்று துதிக்கப்படுகிறார். உண்மைதான். வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டு புட்டபர்த்தியில் கூடி உட்கார்ந்து சுவாமியின் தரிசனம் பெற காத்திருக்கும் இவர்களை பாருங்கள். இவர்கள் அனைவரும் சுவாமியின் கமல மலர் பாதங்களில் முழுமையாக அடைக்கலங் கொண்டவர். சுவாமியின் கைகளில் அனைத்து கவலைகளையும் கொடுத்துவிட்டு உட்கார்ந்து இருக்கும் இவர்கள் துன்பப்படுவதாக தோன்றவில்லை. அவர்கள் வேறு எங்காவது இருந்தால் அவர்களது நோயின் கடுமை அவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தந்திருக்கும். நரகத்தின் வேதனையை அப்போது அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இங்கு சுவாமியை தரிசிக்கும் ஒப்பற்ற மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் துன்பத்தை உணர்வதில்லை. எதிர்பார்ப்பில் தங்களையே இழந்திருக்கிறார்கள். தரிசனம் செய்யும் போதும் விண்ணுலக ஆனந்தத்தை அடைகிறார்கள். அவர்கள் தங்களையே மறந்து வலிகளும் நோவுகளும் கூடவே மறைகின்றன. தரிசித்து முடிந்த பிறகு அந்த அனுபவத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்து மகிழ்கிறார்கள். அதனையே சிந்திக்கையில் மகிழ்ச்சியின் அளவும் கால பரிணாமமும் அதிகரிக்கின்றன. சுவாமியின் வடிவத்தை தியானம் செய்கிறார்கள். பிறருடன் உரையாடி கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு சுவாமியின் சொற்கள், செயல்கள், லீலைகள் இவற்றின் இனிமையை மனதில் நினைவிற்கு கொண்டு வருவதால் அவர்களுக்கு நேரம் போவதே தெரியவில்லை. மறுபடி நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, கற்பனை இவற்றுடன் கூடி மறுநாள் தரிசனத்தை எதிர்பார்க்கிறார்கள். பக்தர்களுக்கு பிரசாந்தி நிலையத்தில் நேரம் போவதே தெரிவதில்லை. தண்டனையை அனுபவிக்க அவர்களுக்கு நேரமேது? நோயாளி எவ்வாறு மயக்க மருந்தின் மூலம் வலியிலிருந்து காப்பாற்றப்படுகிறானோ அவ்வாறே அவர்களும் துன்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறார்கள். தண்டனை அனுபவிக்கும் காலம் இவ்வாறு ஸ்ரவணம் கேட்டல், ஸ்மரணம் நினைவுக்கு கொண்டு வருதல், மனனம் நினைத்து கொள்ளுதல், தியானித்தல், சிந்தனம், தரிசனம், தொடுதல், ஸ்பரிசனம் இவற்றின் மூலமாக துன்பமில்லாமல் கழிகிறது. அதாவது நேரம் முழுவதும் உடலையும் உயிரையும் சுவாமியின் தெய்வத்துவம், மகத்துவம் இவற்றை கொண்டு நிரப்பிக் கொள்வதன் மூலம் நேரம் கழிவது தெரியவில்லை. பிரசாந்தி நிலையத்துக்குள் செல்வதானது உடல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் எந்த விதமான துக்கத்துக்கும் துன்பத்துக்கும் பரிகாரமாகும். ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரமனே நமக. சாந்தி சாந்தி சாந்தி. 15ஆம் அத்தியாயம் முடிவுற்றது. நன்றி, வணக்கம். ரம ரம பூ போட்டு